ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான இடத்துல தாங்க இருக்கிறோம். காரணம் எங்கள் அப்பா தான். நான் என்ன பண்ணேன், ஒரு வாரமாக அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் இங்கே இருக்க செடிகளை பற்றி விசாரிக்கிறதுக்கு. அவர் ஃபோனை எடுக்க மாட்டுறாரு. எப்படி சொல்கிறதுனே அது தெரியல எனக்கு. எனக்கு இங்கே இருந்த செடிகள் பற்றி அப்பப்போ அவர் தான் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. 2 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சது, நான் தண்ணி ஊற்றலை. 2 நாளைக்கு முன்னாடி தான் தண்ணி ஊற்றினேன், இன்னைக்கு தண்ணி ஊற்றுறேன். ஒரு வாழை மரம் குளத்தள்ளி இருக்குது அப்படின்னு இங்கே ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிறத பற்றி அவர் தான் எனக்கு அப்டேட் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு வாரமாக கால் பண்ணால் எடுக்கல. சரி, ஒரு நல்ல நேரம் பார்த்து இங்கே வந்துட்டு நம்ம இங்கே என்னென்ன நடந்திருக்குன்னு நோட்டீஸ் பண்ணிட்டு போயிட்டான். அடுத்த ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்கு நிம்மதியாக இருக்கலாம்ல, அந்த மாதிரி வந்தேன். சரி, பார்த்த இடத்துல நிறைய சர்ப்ரைஸாக இருந்தது. அது உங்ககிட்டயும் காமிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த ஃபார்ம் ஹவுஸோட அப்டேட்டு. நம்ம வச்ச தென்னை மரம் ஓரளவுக்கு பிக்கப் ஆயிருக்கு. இது பாருங்க, வாழைக்காய் மரம், அதாவது வாழைக்காய் பஜ்ஜி போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மரம் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட 15 அடிக்கு இருக்குது. குளத்தல்ற ஸ்டேஜில் இருக்கு. அதுவும் 2-3 கண்ணு போட்டிருக்கு. வாழை மரம் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்ம் ஹவுஸில் பிரச்சனையே இல்லைங்க. நல்லாவே இருக்கு இந்த மண்ணுக்கு. அதே மாதிரி இந்த வாட்டர் ஆப்பிள் காட்டுங்களேன். இது பாருங்க, கொலையா வாட்டர் ஆப்பிள் காஞ்சிருக்கு. இப்போ ஆகஸ்ட் வந்துருச்சுல, ஆகஸ்ட்ல ஒரு தடவை இது கீழே விழுந்துருச்சு பாருங்க. ஆகஸ்ட்ல ஒரு தடவை காய்க்கும், அதுக்கப்புறமா அக்டோபர்ல பனி வரும்போது காய்க்கும். எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க, பறிச்சாலே வருது பாரு, சூப்பராக இருக்கா. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வாட்டர் ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் நிறையா காய்க்குது. போன தடவை நாங்கள் இங்கே வந்தப்போ 4 சப்போட்டா எடுத்தோம். அது அந்த சப்போட்டா மரம் தான். இது மரவள்ளி கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மரவள்ளி கிழங்கும் எடுத்தோம் 2. அந்த மரவள்ளி கிழங்கை நான் அறுவடை பண்ணி பருப்பு போட்டு கூட்டு பண்ணி தேங்காயெல்லாம் போட்டு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டேன் கிச்சன் சேனலில். நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரில. மரவள்ளி கிழங்கை நம்ம பருப்பு தேங்காயெல்லாம் போட்டு கூட்டு செஞ்சு சாப்பிடலாம். அது இதுலேருந்து எடுத்தோம். சப்போட்டா எடுத்தோம். இந்த தடவை வந்தப்போ கிட்டத்தட்ட 50 வாட்டர் ஆப்பிள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே வந்தால் அங்கே ஒரு மரம் இருக்குது பாருங்க, அதை கட்டுங்க. அதுவும் அந்த வாழைக்காய் பஜ்ஜி போடுற மரம் தான். ஆக்சுவலி இந்த இடத்த நான் வாங்கும்போது இந்த ஒரே மரம் தான் இருந்தது. இது நாங்கள் பிடுங்கி வச்சு இவ்வளோ வந்திருக்கு. இது பார்புடாஸ் செரி காய்ச்சுது. அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டோம், வரவே இல்லை. செம்பருத்தி செடிலாம் பயங்கரமான மஞ்சள் பூச்சிங்க. இதை காமிங்க, இதை அது பாருங்க, கிட்ட போய் காமிக்க முடியுதா பாருங்க. அந்த பூச்சை பிளக் கட்டர் வச்சு கட் பண்ணணும். அதாவது பாதியை வெட்டிடணும், செம்பருத்தி மரத்தை பாதியை வெட்டணும். அருவா எடுத்துட்டு யாராவது ஒரு உதவியோட தான் வெட்டணும். அப்போதான் இது நல்லா பூக்கும். இது உயர போக போக பூச்சிகள் தான் அதிகமாகுது, பூவே வைக்கல. அப்புறம் நம்ம பூஜை எப்படி பண்றது? இது பாருங்க, கருவேப்பிள்ளைலாம் சூப்பரான வளர்ச்சி. எப்படியோ பிக்கப் ஆகுது இந்த இடத்துல. அதே மாதிரி மாதுளம் பழம் மரம் இருக்கு பார்த்தீங்களா, அதுலலாம் மாதுளை வச்சிருக்கு. இதுல ஒரு 4-5 வச்சிருக்கு. வாட்டர் ஆப்பிள் முடிய போட்டு இருக்குது. அதுல ஏதோ ஒரு 2-3 இருக்கு. பெருசா இருக்கு, இங்க வா, இதை எடுக்கலாமே, அறுவடை பண்ணலாமே. இது பாரு, கிட்ட காட்டு. இவ்வளோ சைஸ் தாங்க இது வருது. என் தோட்டத்துல நான் போன வருஷம் கூட ஒரு 7-8 மாதுளை பழம் எடுத்து இந்த பார்புடாஸ் செடி இருக்கு பார்த்தீங்களா, அதோட ஒரு ஜூஸ் மாதிரி பண்ணி ஒரு கிளாஸ்ல வச்சு நாங்கள் குடிச்சிட்டோம். இதை கொய்யா பழத்தோட சேர்த்து ஜூஸ் மேக் பண்ணோம் வாட்டர் ஆப்பிள். ஸோ இது பாருங்க, இப்போ நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்தால் வாட்டர் ஆப்பிள் கிடக்குது, நிறையா கொட்டி தரையிலே கிடக்குது. காட்டுங்க, தரையிலே கொட்டி கிடக்குது. 1 கிலோ 350 ரூபாய் ஆகுது. இப்போ பார்த்தா தரையிலலாம் கொட்டி கிடக்குது இந்த வாட்டர் ஆப்பிள். கிராம்பு சாப்பிட்ற ஃபீலிங் இருக்கும். ஸோ மாதுளம் பழம் மரம் பார்த்தீங்க, நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இதில் காமிச்சா இதுலேயும் இருக்குது பாருங்களா. இதோட நாட்டு மாதுளை பழம் மரம் போல இருக்குது. அதாவது பெருசாகவே எனக்கு பழம் வரமாட்டேங்குது. பின்னாடி ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது, காமிங்க. ஸ்டார் ஃப்ரூட்லாம் இப்போ கூட கார் ஓட்டிட்டு வரும்போது பார்த்தா ரோட்டில் வித்துட்டு இருக்காங்க. அப்படியே ஃபுல்லாக 3 கூறு கட்டி உப்பு வச்சு சாப்பிடுங்கன்னு கிளைமேட்டுக்கு. வாங்க, காமிச்சது போதும். அதெல்லாம் காய்க்கவே இல்லை. இந்த பைனாப்பிள் என்ன ஆச்சுன்னு தெரில, இந்த மண்ணுக்கு ஒத்துக்கலையா, செம்மண்ணில் தான் பைனாப்பிள் வளருமா என்னன்னு தெரில. இல்லை எங்கள் அப்பா சரியாக தண்ணி ஊற்றலையா, சாகடிச்சு தரான்னு தெரில. ஆனால் ஈரப்பதமாக தான் இருக்குது மண்ணில். அங்கே பாருங்க, மண்ணெல்லாம் ஈரப்பதமாக தான் இருக்குது. பட் அவர் ஓரளவுக்கு பார்த்துக்கிறாரு, வயசானவர். ஆனால் அதுக்கு மேலே அவரால் பண்ண முடியல என்னன்னு தெரியல. இது எலாச்சி வாழை மரம் குளத்தள்ளி இருக்கு பாருங்க. எலாச்சி வாழைப்பழம்னு ஒரு மரம். அது 1 வாங்கி வச்சோங்க. அது அப்படியே 4-5 அப்படியே பெருத்து. சிலர் எலாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படியே குட்டி போட்டிருக்கு. பக்கத்துல எல்லாம் காமிங்க பொறுமையா. எத்தனை போட்டிருக்கு பாருங்க, 1 2 3 4 5 போட்டிருக்கு. ஆக்சுவலி இதை நம்ம எடுத்து வேற இடத்துல வச்சா திரும்பவும் நம்மளுக்கு வாழைப்பழம்லாம் கிடைக்கும். ஸோ அது போட்ட கண்ணு தான் இந்த 5 வாழை மரமும். இப்போ 2வது மரத்துலையும் குளத்தள்ளி இருக்கு. குளத்தள்ள பாக்குது. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, 20 நாள் ஆகியும் வாழைப்பழம் பெருக்கவே இல்லை. ஆனால் அந்த வாழைப்பூவை நான் வெட்டலாம். வாழைப்பூவை வெட்டிட்டா
வாழைப்பழம் வந்து பெருக்கும். அத்தனோண்டு வாழைப்பூல எனக்கு என்ன கிடைக்கும்னு தெரியல. ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து மாதுளைப்பழம், வாட்டர் ஆப்பிள், வாழைப்பூ இந்த மாதிரிலாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க, இங்கிருந்து வந்தா இது நாவல் பழ மரம். இதெல்லாம் பெருசாகணுங்க. பெருசானாதான் ஜம்மு நாவல், வெள்ளை நாவல் இந்த மாதிரி 2 இருக்கு இந்த தோட்டத்துல. அடே வாங்க, இது பேர் எப்படி வளர்ந்துருக்கு இந்த மரவள்ளி கிழங்கு. அவர் பாட்டுக்கு தண்ணி ஊத்துறாரு போல இருக்கு, பாவம் எல்லாம் ஈரமா கிடக்கு. அப்படியே அதுக்கு பின்னாடி போனா இங்க கொசு வந்து பெருத்துருச்சு. மீன் அமிலத்தை தெளிக்கணும். நான் இதுக்கு கொடுக்குற உரங்கள் என்னென்ன அப்படின்னா, முட்டை ஓடு கொடுப்பேன். அதை விட்டா நிறைய மீன் அமிலம் கொடுப்பேன். மாசத்துக்கு 2 தடவை வந்தா 2 தடவை கொடுப்பேன். தென்னை மரத்துக்கு பின்னாடி ரஸ்தாளி வாழைப்பழம் மரம் அப்படி போங்க. தென்னை மரத்துக்கு பின்னாடி ரஸ்தாளி வாழைப்பழம் மரம், வாழை மரம். அது இன்னும் பெருசாகணும். போதும் போதும், ரொம்ப எங்க போறீங்க? வாங்க, இங்க ஏதாவது மேலே எறும்பு ஊன்ற போகுது மாமரத்துல இருந்து. ரொம்ப தைரியசாலி போல இருக்கே நீங்க. அதுக்கு பின்னாடி தான் இதுவும் இருக்கு. அது என்னது? நாவல் பழமரம். அப்படியே காமிங்களா அதை ஓவரால் அப்படியே திரும்பி. ஒரு மாதிரி காடு மாதிரி ஆயிடுச்சு இது. ஆனா ஒன்றும் பண்ண முடியாது. மரங்கள்லாம் மேலே போக போக நம்மளுக்கு வந்து சூப்பரா கீழே ஸ்பேஸ் கிடைக்கும். ஆனா சந்தோஷமா தான் இருக்கு. தென்னை மர வளர்ச்சிலாம் நல்லா அபாரமா இருக்கு. இந்த தென்னை மரத்தை செவ்வழனி குட்டை ரகம்னு சிதம்பரம் நர்சரியில கொடுத்தாங்க. பார்த்தா ஏமாந்துட்டாங்க. இது குட்டை ரகம்னு நினைக்கிறேன். இது பாருங்க, யாழ்ப்பாண முருங்கை. யாழ்ப்பாண முருங்கை கிளையில் வளர்த்தது. எப்படி இருக்கு பார்த்தீங்களா இலை? அது சாதா முருங்கை மரம். ஒரே பூச்சி, சரியாவே இல்லை. இது பாருங்க, கிட்ட காட்டுங்க. இது மாதிரி இலை சுருட்டல், பூச்சி ஒழுங்காவே இது வளரல. மேலே வரைக்கும் போகுது. கட் பண்ணி விட்டுட்டு தான் போகணும். இந்த லைன் முழுக்க அப்படியே பார்த்தா தென்னை மரம் தான். பாருங்க, கல்லையான் கொட்டி வச்சிருக்கீங்க நிறைய பேர் கேட்குறாங்க. இது கூட பாருங்க, இது வந்து 18ஆம் பாளையங்க. இது வந்து அந்த சிட்டி கார்டன் நர்சரி பாண்டிச்சேரியில கொடுத்தாங்க. இதுவும் குட்டாரக்கன் தான். அந்த மாதிரி கொடுத்துருச்சு. எல்லாம் வந்து எப்படியாவது செடியை வித்துடணும், ஏமாத்தி வித்துடணும், இப்படிதான் பாக்குறாங்க. இது வந்து குட்டரகம்னு கொடுத்தாங்க. இது பார்த்தா இவ்வளவு பெருசா எப்படி வளரும்? இப்பவே இவ்வளவு பெருசா இருக்குன்னா இது இன்னும் பெருசா போனா நாங்க ஏணி வச்சு கூட பறிக்க முடியாது போல இருக்கு. ஏதோ ஒரு கேரளால ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க வந்து தென்னை மரம் ஏறுவாங்க. ஈஸியா தென்னை மரம் ஏறி தோப்பு வச்சிருக்காங்க. சின்ன வயசு பொண்ணு தான், 25 வயசு பொண்ணு. அவங்களே தென்னை மரம் ஏறி அவங்களே இறங்கி போட்டு பறிச்சு அவங்களே விற்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம இனிமேல் அந்த வேலையும் கத்துக்க வேண்டியதான். கத்துக்காததுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லணும். ரெட் லேடி பப்பாயா அவங்க கவர்ல 2 இருந்தது பல்லாவரம் சந்தையில கொடுத்தப்போ. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் ஃபுல்லா காமிங்க. நல்லா வளர்ந்துருச்சு பாருங்க. இங்க பார்த்தா வைல்டு டர்மரிக். சென்னையில இருந்து கொண்டு வந்து நான் இங்க வச்சேன். நிறைய அறுவடை பண்ணா ஃபேஸ்ல எல்லாம் போடலாமே, சூப்பரா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். செம்மையா வந்துட்டு இருக்கு அந்த வைல்டு டர்மரிக். அதே மாதிரி இது ஒரு செவ்வழனி ரகம் தான். இதுவும் பாரு ஏமாத்து வேலை. இந்த தென்னை மரம்ல இவ்வளவு பெருசா போகுது. இது எப்படா குட்டையா இருக்கும்? ஒண்ணுமே புரியல நம்மளுக்கு. எல்லாமே பெருசா இருக்கு. குட்டை ரகம்ங்கிறது இந்த 2 செவ்வழனி தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலி இல்ல. அடே வாங்க, இந்த மாமரம் பீச்ல எல்லாம் மாங்காய் வெட்டி கொடுப்பாங்கல்ல, நம்ம குழம்புல எல்லாம் போடுவோமே, அது இன்னும் 1 வருஷத்துல காய்க்கும்னு நினைக்கிறேன். இதை காட்டுங்க. நல்லா பூச்சி வந்தது. அது என்னது? வண்டு வருது பாரு. அது என்ன பூச்சி? மாவு பூச்சி. அதை வந்துட்டு நான் இது பண்ணி விட்டேன். தண்ணி வச்சு அடிச்சு கிளியர் பண்ணி விட்டேன். இப்போ ஓரளவுக்கு ஓகே. வாங்க, இது பங்கனப்பள்ளி. 1.5 வருஷம் தான். செம்மையா காய்க்கும். சூப்பரா நம்ம அறுவடை பண்ணி மாம்பழத்தெல்லாம் சாப்பிடலாம். ஹாய், வெளியே ரோட்ல போறவங்களா பார்த்துட்டு போறாங்க. இதை காட்டுங்க. சிட்டி கார்டன் நர்சரியில் வாங்கினது தான். தலை இது பாருங்க, செம்மையா லெமன் தலைதான். எல்லாமே மீன் அமிலம் தான். ஒரு தடவை வந்தா கூட மிஸ் பண்ண மாட்டேன். ஃபுல்லா வந்து மீன் அமிலத்தை போட்டு போயிடுவேன். எனக்கு வந்து அந்த மீன் அமிலம் தான் இந்த மரங்களுக்கு வந்து ஒரு ரெமடின்னு நான் நினைப்பேன். பூச்சி இல்லாம வளர்றதுக்கு எல்லாத்துக்குமே. இதை கூட பாருங்க, சாணம். இதுல இருந்து தான் நான் ஊருக்கு எடுத்துட்டு போவேன். ஆக்சுவலி இங்க இருந்து தான் ஊருக்கு மாட்டு சாணம் எடுத்துட்டு போவேன். அதுக்கப்புறமா மட்டை அது எல்லாமே இங்க இருந்து தான் நான் எடுத்துட்டு போறது. நம்ம ஸ்னேக் பிளான்ட் கூட என்ன உள்ள வளர்ச்சி பாருங்க, செம்மையா இருக்கு. இதெல்லாம் வந்து ஏர் பியூரிஃபைக்காக நான் வளர்க்குறேன். இங்க ரொம்ப வெயில் அடிக்கும், நிறைய ப்ரொபகேட் பண்ணி நிறைய வளர்க்கலாம் அப்படின்னு. இது நான் விதையில இருந்து வளர்த்த கருவேப்பிள்ளை. லைட்டா மஞ்சள் அடிக்குது பார்த்தீங்களா? கருவேப்பிள்ளைக்கே அயன் சத்து குறைபாடுன்னு நினைக்கிறேன். மீன் அமிலம் கொடுத்தாதான் கருவேப்பிள்ளை நல்லா வளரும். இங்க ஒரு லெமன் செடி இருக்கு பாருங்க, வாங்க. இது இலை கொட்டுது வளருது, இலை கொட்டுது வளருது. பக்கத்துல தன்னாலே வளர்ந்த கொய்யா மரம். நான் தாய்வான் கொய்யா வளர்த்துட்டு வந்தேன் இங்க. ஏதோ ஒரு ரீசனுக்காக தகால்னு இறந்து போச்சு அது. அப்புறமா பார்த்தா தன்னாலே இங்க கொய்யா மரம் வளருது. டிராகன் ஃப்ரூட். கயிறு போட்டு
கட்டி வச்சிருக்கோம். இதில் எப்போ டிராகன் பழம் வரும்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஆக்சுவலி இது வளர்ந்துக்கிட்டே போய் புதுசாக வளரணுங்க. பயங்கரமாக வளர்ந்து இதே மாதிரி இன்னொரு 3 மடங்கு கிளைகள் வரணும். அங்கே வச்சும் அது காஞ்சிச்சு பாருங்க. அப்படி வந்தால் தான் இது வந்து வளரும். இதில் பேர் நாட்டு ரோஜா கிளை வருது. இது ஒரு கிளை வருது இந்த பக்கம். இது ஒரு நாட்டு ரோஜா வெரைட்டி. இது பன்னீர் ரோஸ். இந்த ரோஜா பூக்கள் இது எல்லாம் வந்து நான் பூஜைக்காக வளர்க்குறேன். இங்கே ஒரு வந்தால் பூஜை போடணும்ல. அப்போ வீடு அப்படின்னா நம்ம எங்கே இருந்தாலும் ஒரு விளக்கேற்றி பூஜை போட்டு நம்மளோட அம்மன் கோயிலில் இங்கே இருக்குது, அங்கே நம்ம போகிறோம் வரோம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அதனால வந்து லக்ஷ்மிகரமாக இருக்கட்டும்னு இந்த பூக்கள்லாம் வளர்க்குறது. அதே மாதிரி அப்படியே திரும்பி ஸ்லோவாக காட்டுங்க. துளசிலாம் இருக்குது பாருங்க. பின்னாடி மாடி தோட்டத்தில் கூட துளசி கிடையாது, ஆனால் இங்கே வந்து நிறையா ப்ரொபகேட் பண்ணி வச்சுருக்கேன் நான். கத்தாழை, ஆலோவேரா. இது என்ன வெரைட்டின்னு எனக்கு மறந்து போச்சு. இதை காட்டுங்க. இது ஒரு மாமரம். ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு பெஸ்ட்டு தான். செந்தூரா, ருமானியா இந்த மாதிரி ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். எனக்கு வந்து மறந்து போச்சு. கொய்யா வீட்டை சுற்றி ஒரே மரம். இது வந்து நாட்டு ரக கொய்யா. ஒரே கிளையில் கொடுத்தாங்க. உண்மையை சொல்லப்போனால் இதுக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒன்றே தான் இருந்தது. இதுக்கும் நாங்கள் மீன் அமிலத்தை போட்டு 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 அப்படியே ஓவராலாக காமிங்க. ஃபுல்லாக நிறைய கிளைகள் வந்து எப்படி இருக்கு பாருங்க. இது அப்படியே செமையா. இந்த வாங்க இந்த பக்கமாக வந்தால் வீட்டை சுற்றி முடிச்சிடலாம். கீழே மணத்தக்காளி கீரை, காணா வாழைக்கீரை, முளைக்கீரை எல்லாம் வந்து வளர்ந்து கிடக்கு. இன்னொன்று பண்ணுவேண்ணா, இங்கேயும் கம்போஸ்ட் பண்ணுவேன். இதை காமிங்க. அடுப்பு எரிச்சு குழம்பு வைக்கிறேன்னா அந்த சாம்பலை போட்டுருவேன். அப்புறமா இங்கே வெளியில் தேவையில்லாத புல்லெல்லாம் பிடிங்கி எரிக்கிறோமா அந்த சாம்பலை போட்டுருவேன். இப்போ இன்னைக்கு நைட்டு ஏதாவது முட்டை போடுறேன், வெங்காயம் வெட்டுறேன் அப்படின்னா அந்த வெங்காயத்தூள், லெமன் தூள் எல்லா கம்போஸ்ட்டையும் போடுவேன். ஒவ்வொரு தடவையும் மைண்டில் வந்து நான் வச்சுப்பேன். ஃபஸ்ட்டு தென்னை மரத்துக்கெல்லாம் போட்டுருவேன். ஃபஸ்ட்டு கம்போஸ்ட் ரெடியானா அடுத்த தடவை வரும்போது தென்னை மரத்துக்கு போடுவேன். அடுத்த தடவை மாமரம் ஞாபகம் வச்சுப்பேன். அடுத்த தடவை பூச்செடின்னு ஞாபகம் வச்சுப்பேன். இதே மாதிரியே ரொட்டேஷன் பேஸில் அடுத்தது வாழை மரம் அந்த மாதிரி கம்போஸ்ட்டும் இங்கே போடப்படுது. இந்த மாதிரி இயற்கை உரங்கள் போடுறதுனால தான் செம்மையாக வந்து நம்மளுக்கு வாட்டர் ஆப்பிள், மாதுளம்பழம் இந்த மாதிரிலாம் வந்து கிடைக்குது. இன்னைக்கு இங்கே வந்தேன்னா சரி இப்படி சர்ப்ரைஸாக நிறைய இருக்கே அப்படி அவங்க வீட்டை காட்டேன். அந்த லெமன் மரம் நிறைய லெமன் கொடுப்பாங்க அவங்க. புரியுதுங்களா? ஏகப்பட்ட லெமன் கொடுப்பாங்க, மாங்காய் கொடுப்பாங்க. ஆக்சுவலி நான் போட்ட ஊருக்கா இங்கே மாங்காய் தொங்கிட்டு இருந்தது, எடுத்துட்டாங்க போல இருக்கு. இது எல்லாமே வந்து இங்கே நிறைய கிடைக்கும், ஃப்ரீயாகவே கிடைக்கும். அதனால தான் நான் வந்து ஆனாவுனா இங்கே ஒரு 3 வாரத்துக்கு ஒரு தடவை ஓடி வந்துடுவேன். ஸோ வந்து நம்ம இன்னைக்கு ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்தோம். உங்களுக்கு இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. இங்கே பாருங்க, வித்தியாசமாக வாட்டர் ஆப்பிள், ஸ்டார் ஃப்ரூட், ஜம்மு நாவல், ஒயிட் நாவல், கடையில் விற்கிற டிராகன் பழம், எலாச்சி எல்லா பழமரங்களும் இருக்குது. நம்ம கூடிய விரைவில் நிறைய பழங்கள் அறுவடை பண்ணலாம். இந்த ஃபார்ம் ஹவுஸ் வீடியோ எப்படி இருந்ததுன்னு அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.